சித்தப்பா உண்டான் அவன்தான் கொடுமைக்காரன். எங்களை ஈழக்க வேண்டும் என்று நினைக்கிறான். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு சொல்லக்கூடாதா? நீங்க பல நீதிகளையும் நேர்மைகளையும் விளைத்து கூறினேன். உன்னை உணவு கொடுப்பதனால், உழைக்க உடை கொடுப்பதனால், என்னிடத்தில் மந்திரி பதவி செய்வது நீ. நான் சொல்கின்ற வேலையை மட்டும் நீ செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். உன் வார்த்தை கேட்கலையா? என் வார்த்தையை கேட்கவில்லை அப்பா. அப்படியா? பல பேரை சொல்லியும் அழைத்து வாருங்கள் என்றால் உள்மர்மம் தெரியவில்லை. அகங்காரம் இல்லையா அவனுக்கு? நட்டு மாட்டின் திட செய்தான் முன்பு நீவிய மாளிகையில் தீயிட்டு கொல்ல பார்த்தான். சூதாளிப்பு வென்றிட நினைத்த ஆனந்த பாவிதன் முகத்தை நாமும் பார்க்கலாமோ அண்ணா? அண்ணா சிறிய தங்கை அழைத்தாரு போலான்னு சொல்றிய, அவன் செய்த கொடுமையா மறந்துட்டியா? மறக்கவில்லையப்பா. ஒரு நேரத்திலே குளிக்கின்ற ஜலத்திலே விஷ ஊச்சிய நாட்டி அவன் கொல்ல பார்த்தான். அதெல்லாம் பிழைத்தோம். முன்னுகிற சாதத்திலே விஷத்தை வைத்தான். அதற்கு அதனையும் பிழைத்தோம். அப்பேர் கொண்ட கொடுமைக்கான விளங்கக்கூடியவன் துரியோதனன். நம்முடைய பெரியப்பா பிள்ளை அண்ணன் தம்பி உருவாந்தாலும் ஒரு பாகம் வந்தா சண்டை செஞ்சு வருமா வராதா? அத போல கரியா பங்காளிக்கு சொத்து போக கூடாது. ஆமா, எப்படி சொல்றான்? போக வேண்டாம் அண்ணா. அண்ணா தம்பி போன போய் எதுக்கிட்ட மாட்டினா என்ன பண்ணும்? தம்பி நதி ஒரு பக்கமா விடு. எங்க மூவர் நாலு பேரு கருத்துமே போக கூடாதுதான் எனக்கு அண்ணா. நீ என்ன சொல்ற? போகலாம் வேண்டும். என் வார்த்தையை கேட்டு என்னோடு வாருங்களப்பா. உன் வார்த்தையை இதுவரை கேட்டுதான் நடந்திருக்கோம். ஆனா இப்போ உன் வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டேன். நாங்க அனைவரும் சொல்றோம் போக கூடாதுன்னு.
அங்க ஏதாவது ஆபத்து நமக்கு நேரத்துன்னு வச்சுக்கோ. சரி. முதல்ல துரியன் அடிக்க மாட்டேன், முதல்ல உன்னதான் அடிப்பேன். அப்படி அடிப்பா? உன்னை அடிச்சா கொண்டுட்டு வச்சு எந்த ஒரு சல்லையும் கிடையாதுன்றான். என்ன சொல்லிக்க? சரிப்பா. சரி, அங்க போய் பார்க்கலாம். போகலாம். சரி, ஆகட்டும். திரௌபதி விட்டுட்டு வரோம். போன மனுஷன் வரல, ஒரு வேளை உண்மை சொல்லிட்டு இருப்பானா? அதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டான் மனுஷன். என்ன நிறைவேறணும் இன்னைக்கு? என்ன நிறைவேறணும்? ஒண்ணு மாமா, நானே இருக்கிறேன். முண்டா பிள்ளைங்களே, என்னோட பெரியவன். ஆமா, தருமன். ஆனா எனக்கு வணக்கம் வைக்க விருப்பம் கிடையாது. நீ வணங்குவது போல் வணங்கி மாதிரி வணங்குறேன். நான் தர்மர் பின்னாடி நின்று உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். சாப்பாடு ஆச்சாடான்னு இப்பதான் ரெடி பண்றாங்கன்னு சொல்லுவேன். ரெடி பண்றாங்க, அடுப்பு வெட்டுறாங்கன்னு சொல்லணும். நெல்லு குத்தியாரு போய்க்கிறாங்கன்னே சொல்லு. சொல்றேன். பாலு கண்டு தான் சொன்னா அண்ணனுக்கு காப்பி போட்டாடான்னு மாடு கண்டு போடலன்னு சொல்லுவேன். ஏதாவது செய்து எப்பதான் கிணறு வெட்டுறாங்கன்னு அப்படியே சொல்லு. எனக்கு கேட்காம பச்சை தண்ணி கொடுக்கவே மாட்டேன் எப்படியா மக்களுக்கு. சரி, வர சத்துக்கு அந்த புட்டாத்தி வரான், பூமி திம்மு திம்முன்னு கேக்குது. ஆமா, உட்காரு என் தம்பி துரியன் இருந்தால் அந்த பாண்டவர்கள் வந்திருக்கிறார் என்று சொல்லிவிடு. நம்மள மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உலகத்தில் பார்க்க முடியாது. நன்றாக இருக்கின்றீரா? நலமோடு இருக்கு. வணக்கம். சரி, நன்றாக இருக்கின்றீரா? ஆகட்டும். அந்த புறம் பாப்போம். எல்லா தம்பிகளும் விசாரித்தாலும் கோயிச்சுனானுங்கன்னா கேளு கேளு. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கிறேன். ஆமாண்ணா, நல்லா இருக்கிறேன். எந்த குறையும் இல்லைண்ணா. நல்லா இருக்குதுக்கலாமே. வயிறு அறியாத குடிய கத்துறேன். டேய் கண்ணா, டேய் அண்ணா, வாடா வாடா. அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? என்ன அண்ணா, என்ன கைத்துல வச்சா பிடிப்பீங்க? அன்பா கட்டி பிடிக்கிறது. ஓ, அன்பு. பாசமா எல்லாரும் பாசம். எல்லாரையும் எல்லாரையும் நல்லா விசாரிச்சுட்டா? எல்லாரும் கேட்ட ஒண்ணு ஒரு ஆளு கேட்காதுங்கிற. யாரு? அவர் தான் பீமாச்சாரம் பேருக்கு அவுத்தி. எவன் போய் கேட்டு வாங்குறவன்? எவன் போய் கேட்டு வாங்குறவன்? நல்ல அற்பையில நாடி போவேன். என் ஜகுடா உனக்கு யாரா கேட்டாங்கன்னு வாங்க. என்ன சொல்றது? அதனால அதுலேருந்தே அவனுக்கு நமக்கு ஆகிறது கிடையாது. சண்டைக்கு என்னமோ போவேன், உத வாங்கின்னு தான் வருவேன் அவன் கையில். நம்ம ஏன் அங்க போன உத வாங்கணும்? அவளுக்கு சிம்மாசனம் கொடுத்து போடா 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 பட்டு கொடுத்துருவோம். போடா எங்க இந்த மூலியாவா? போலாம். தர்மா மாமா மரியா சமத்தோடு இருக்கின்றாயா?
நலமாக இருக்கின்றேன் மாமா. குறை என்பது ஆமா சரியா என்னை ஏன் அழைத்தீர்? அதை பார்க்க வேண்டும் அழைத்தீர். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ராஜசேவை செஞ்சீங்க. நான் செய்தேன். என்னை அழைத்து நல்ல மரியாதை கொடுத்தீங்க இல்லையா? அதற்கு பதிலாக ஆமா, உமை அழைத்து மரியாதை செய்யணும். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மண்டபம் கட்டிருக்காய். ஆமா, அதை பார்க்க வேண்டும். ஆமா. எப்படி பார்க்கலாம்? வா, வந்து நீங்க தான் திறமையா வைக்கணும் மண்டபத்தை. பார்க்கணும். வா. மணிமுறவுக்களுக்கு பயனுள்ள தேவதச்சனே தழுவவே செய்து வைத்த சபை தனில் அதிகமாக